அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 16வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சற்சபைக்கு உரியார் தம்மோடும் கூடி தனித்த பேர் அன்பு மெய் அறிவும் நற்சபைக்கு உரிய ஒழுக்கமும் அழியா நல்ல மெய் வாழ்க்கையும் பெற்றே சிற்சபை நடமும் பொற்சபை நடமும் தினம்தோறும் பாடி நின்று ஆடி திருச்சபை உலகத்து உயிர்க்கெல்லாம் இன்பம் செய்வது என் இச்சையாம் எந்தாய். அருமையான அற்புதமான பாடல். இதுக்கு விளக்கம்: மெய்மை நெறிக்குரிய சபையினரோடு கூடி தனித்த சிறப்பமைந்த பேரன்பும் உண்மை ஞானமும் நல்லவர்களுக்கு உரிய ஒழுக்கமும் பொய்மை உறாத நல்ல சத்திய வாழ்க்கையும் உடையவனாய் சிற்சபை பொற்சபை ஆகிய இரண்டின் கண் நாள்தோறும் நடனம் கண்டு பாடி மகிழ்வுடன் ஆடி அழகிய தொகுதி கொண்ட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பம் தரும் நற்செயல்களையே செய்தல் வேண்டும் என்பது எனது விருப்பம் எந்தை பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த அருமையாக இந்த பாடலை பாடி முடிச்சிருக்காங்க. இதிலிருந்து இந்த திரண்ட கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தரக்கூடிய செயல்களையே அவர் செய்யணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு அப்படின்றத இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த பாடலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அதாவது சத்சங்கம், பக்தி, ஜீவகாருண்யம் இதன் மூலமாக அழியா மெய் வாழ்க்கையை பெறலாம் என்ற அந்த சன்மார்க்க நெறி, அந்த யோக நெறியை அந்த 2 வரிகள் மூலமாகவே சொல்லிடுறாங்க. மேலும் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்பம் அடையணும், அவைகளுக்கெல்லாம் நன்மை செய்யணும் அப்படின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தை பறையாக, அதாவது வெளிப்படையாக எல்லோரும் தெரிகிற மாதிரி இங்கே அருமையாக சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஜீவகாருண்யமே அந்த இறை வழிபாடு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதை தெளிவுபடுத்தி இன்னமும் தெளிவாக சொல்கிறாங்க. அதை அந்த ஜீவகாருண்யம் அந்த உணர்வு நிலையின் மூலமாகவே அந்த உணர்வு நுட்பமாகி அந்த சிற்சபைக்குள்ளே புகுந்து கொள்ளலாம் அப்படின்றது இங்கே வலியுறுத்தப்படுது. அப்போ சிற்சபை பொற்சபைனா இப்போ என்னன்னு இப்போ பார்ப்போம். சிற்சபை நடம் பொற்சபை நடம்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். எதை வள்ளல் பெருமான் எதை சொல்கிறாங்க, சிற்சபை நடம்னா என்ன, அது பார்க்குறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். சரி, இதுக்கு இந்த சிற்சபை நடம் பொற்சபை நடம் பார்க்குறதுக்கு உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகளில் முதல் தலைப்பை எப்படி வச்சுருக்காங்கன்னா, அண்ட பிண்ட பூரண பாவனா அனுஷ்டான விதி அப்படின்னு தலைப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுதான் இருக்குது. இதில் எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்கின்ற 4 இடங்களிலும் கடவுள் பிரகாசம் உள்ளது. எடுத்தோடனே அதான் சொல்கிறாங்க. அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இந்த 4 இடங்களிலும் கடவுள் பிரகாசம் உள்ளதுன்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. காரியத்தால் உள்ள இடம், காரணத்தால் உள்ள இடம், காரிய காரணத்தால் உள்ள இடம்னு பிரிக்கிறாங்க. இந்த காரியத்தால் உள்ள இடம் சொல்லி 8 இடத்த சொல்கிறாங்க. பிண்டத்தில் 4 இடம், அண்டத்தில் 4 இடம், 8 இடத்த சொல்கிறாங்க. பிண்டத்தில் அகம்ன்றது ஆன்மா, அகப்புறம்ன்றது ஜீவன், புறம்ன்றது கரணம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். புறப்புறம் அப்படின்றது இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கண், மூக்கு, செவி, நாக்கு, இந்த உடம்புல உள்ள எல்லா இதுவும் அதைத்தான் இந்திரியங்கள்னு சொல்கிறாங்க. சரி, அதே இது அண்டத்தில் அகம் அப்படின்றது அக்கினி,
அகப்புறம்ன்றது வந்து சூரியன், புறம் அப்படின்றது வந்து சந்திரன், புறப்புறம் அப்படின்றது வந்து நட்சத்திரங்கள். பிண்ட அண்டங்கள் ரெண்டையும் ரிலேட் பண்ணி அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், இந்த 8 இடங்கள், பிண்டத்தில் 4, அண்டத்தில் 4, இந்த 8 இடங்களிலும் கடவுள் காரியத்தால் இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணத்தால் இருக்கக்கூடிய இடம் சொல்லிட்டு பிண்டத்தில் வந்து புருவமத்தி அப்படின்றாங்க, அண்டத்தில் வந்து பரமாகாசம் அப்படின்றாங்க. காரிய காரணத்தால் உள்ள இடம் சொல்லி பிண்டத்தில் வந்து விந்து நாதம் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்டத்தில் வந்து மின்னல் இடி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னவங்க இப்போ தான் இந்த சிற்சபைனா என்ன, பொற்சபைனா என்னன்னு சொல்லி தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை, அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை, அந்த பிரகாசத்திற்கு உள்ளிருக்கும் பிரகாசமே கடவுள், அந்த உள் ஒளியின் அசைவு நடம். இன்னொரு படிக்கிட்டேன் பாருங்க. அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபை, அந்த பிரகாசத்துக்கு உள்ளிருக்கும் பிரகாசமே கடவுள், அந்த உள் ஒளியின் அசைவு நடம். இதுதான் ஞான ஆகாச நடனம் என்றும் சிற்சபை அல்லது ஞான சபை என்றும், அந்த அசை ஊற்றுறதே நடராஜர் என்றும் ஆனந்த நடனம் என்றும் சொல்லப்படுகிறது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சிதம்பரத்தில் அந்த நடராஜர் ஆடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நடராஜருடைய ஆட்டம் வந்து நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம். சமயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனந்த நடனம்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து இந்த உள்ளொளியின் அசைவு, அதுதான் வந்து அந்த நடம் அப்படின்றாங்க. இங்கேயும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சிற்சபை நடம், பொற்சபை நடம். ஞானசரியில் இந்த சிற்சபை நடத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலை பாடி இப்போ ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ இங்கே வந்து சிற்சபை அல்லது ஞானசபை அப்படின்னு சொல்கிறதும் அந்த அகமாகிய ஆன்ம பிரகாசம், அதுதான் வந்து ஞானசபை அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ம பிரகாசத்தான் ஞானசபை சிற்சபைன்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க பொற்சபைனா என்னன்னு சொல்கிறாங்க. பிண்டத்தில் ஆன்மா ஆகாசம் பொற்சபை. அப்போ இந்த ஆன்மா விளங்கக்கூடிய, அதாவது இதை வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆன்ம பிரகாசம், இந்த உள்ளிருக்கிற இந்த ஆன்ம பிரகாசம் வந்து ஞானசபை சிற்சபைன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆன்மஹாசம் இந்த மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை தான் வந்து பொற்சபை அப்படின்றாங்க. இதுதான் ஞானசபை ஞானசரியில் முதல் பாடல்லையும் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. அப்போ அந்த ஆன்மாகாசத்துக்குள்ள ஆன்ம பிரகாசமாக, அந்த ஆன்மாகாசம் தான் பொற்சபை, அந்த பொற்சபைக்குள்ள ஆன்ம பிரகாசமாக இந்த சிற்சபை அல்லது ஞானசபை விளங்குகின்றது அப்படின்னு தான் இப்போ பொருள் எடுக்கணும். சரி, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, வள்ளல்பெருமான் ஞானசபை, சிற்சபை, பொற்சபை இது எல்லாமே வந்து ஆன்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது எல்லாம் ஒன்றுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் இதில் தெளிவாகுது. சரி, இந்த விளக்கத்தோட நான் வந்து பாருங்கள், இந்த அகவலில் மன்னிக்கணும் ஞானசரியில் வள்ளல்பெருமான் அந்த பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன்றதுக்கு அந்த முதல் பாடல் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. பாருங்கள், அருமையாக சொல்லிட்டாங்க. அந்த பொற்சபை அப்படின்றது வந்து அந்த ஆன்மாகாசம், அந்த ஆன்மாகாசத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பிரகாசம் தான் ஞான சபை அல்லது சிற்சபை என்று சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த பிரகாசத்திற்கு உள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள், அந்த உள் ஒளியின் அசைவு நடம், அதுதான் வந்து நடராஜர் நடம், ஆனந்த நடனம் ஆடுறாரு, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த நடத்தை தான் சொல்கிறாங்க. சரி, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீடுன்றாங்க. அப்போ மரணமில்லா பெருவாழ்வில் வாழணும் அப்படின்னா
நம்ம அந்த பொற்சபையில் சிற்சபையில் பூந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு பொற்சபைனா என்ன, சிற்சபைனா என்ன, ஞான சபைனா என்னன்னா இது எல்லாமே வந்து ஆன்மாவை தான் சொல்கிறாங்க. இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ஆன்மாகாசம். இந்த ஆன்மாகாசத்துக்குள்ள ஆன்ம பிரகாசமாக இருக்கக்கூடியது தான் அவர் வந்து ஞான சபை சிற்சபைன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாசம் தான் கடவுள். அந்த உள்ளொளியின் அசைவு தான் அந்த நடம் அப்படின்றாங்க. சரி, இந்த தெளிவோட அடுத்து பாருங்க, இந்த பாடல் பாருங்க. குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மனப்புறங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின் செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. அப்போ சிற்சபைனா எங்கே இருக்குன்னு நம்ம தெரிந்து துதித்திடுமின்னா சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்துடும் சொல்கிறாங்க. இந்த பாடலையும் சொல்கிறாங்க பாருங்க. சிற்சபையும் சிற்சபை நடமும் பொற்சபை நடமும் தினந்தோறும் பாடி நின்று ஆடி தெற்சபை உலகுயிர்க்கு எல்லாம் இன்பம் செய்வது எனக்கு இச்சை அப்படின்றாங்க. அப்போ இந்த பாடலோட இன்னொரு பாடல் பாருங்க. சேர்ந்திடவே ஒரு பொடுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்தீரே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியா சார்ந்திடும் அந்த மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. இங்கே வந்து தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. அந்த உள்ள வந்து நம்ம அந்த சிற்சபையில் அந்த நடத்தை வந்து இதில் சொல்கிறாங்கல்ல, அந்த உள்ளொளியின் அசைவு நடம், அந்த உள்ளொளியின் அசைவு அதை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன இது மரணம் எனும் சடம் ஓர் திறனமும் சம்மதியாக சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம். அப்போ மரணம் வராது. மரணமில்லா பெருவாழ்வில் வாழணும்னா இதுலேருந்து என்ன தெரியுது, சிற்சபை நடத்தை நாம் காண வேண்டும் அப்படின்றது ரொம்ப தெளிவாகுது. சரி, சிற்சபைனா எங்கே இருக்குது அப்படின்னு பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க, பல சித்தர்கள் பெருமான் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு தடவை பார்த்துருவோம். சிற்சபை உள்ள இடம் வந்து ஒரு சித்தர் சொல்கிறாரு, உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு எரியுதடி அப்படின்றாரு. உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு, அதாவது உச்சியிலேருந்து கீழே உள்நாவுக்கு மேலே இந்த புருவ மத்தியிலேருந்து உள்ள இது 3 சந்திக்க இடத்துல தான் அந்த சிற்சபை இருக்குன்றாங்க. இன்னும் ஒரு திருமந்திரத்தில் திருமூலர் எப்படி சொல்கிறார் பாருங்க. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று தெரிந்து கொண்டேனே. அருமையாக சொல்லிட்டாங்க. நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என தெரிந்து கொண்டேன். சரி, அப்போ இதை உணர்வு நுட்பமாகி அப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, மனசை வந்து புருவ மத்தியிலேயே நிப்பாட்டுங்க, அப்படியே நிப்பாட்டி பழகுங்க. அதுக்கப்புறம் அதுவும் அப்படியே வந்து உள்ளே வந்து சிற்சபைக்குள்ளே உள்ளே போய் பார்க்கலாம். அப்போ இங்கே மனசை முதல்ல இங்கே நிப்பாட்ட சொல்கிறாங்க. சரி, அப்போ உள்முகமாக போய் அந்த உணர்வு நுட்பமானாதான் அந்த சிற்சபை நடத்த நம்ம பார்க்க முடியும். உள்ளே போய் அந்த ஆன்மாவுக்குள்ள அந்த பிரகாசமாக அந்த பிரகாசத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளியாக இருக்கக்கூடிய அந்த உள்ளொளியாக இருக்கக்கூடிய அந்த சிற்சபை நடத்த நம்ம பார்க்கணும். அப்படின்னா உணர்வு நுட்பமாக்கிறதுக்கு ஒரே வழி வந்து ஜீவகாருண்யம் செஞ்சு எல்லா உயிர்களும் நாம் தான், எல்லா உயிர்களும் தானே என்னும் ஆன்மநேயம் அடைதல். அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எல்லா உயிர்களும் பொது, எல்லா உயிர்களுக்கும் வந்து பொதுவில் நோக்கி அந்த உயிர்கள் எல்லாம் இன்பம் அடையணும். அந்த வள்ளல் பெருமான் இதில் சொல்கிறது மாதிரி எல்லா உயிர்களும் அந்த இன்பம் அடையணும் அப்படின்ற
அந்த ஒரு உணர்வு நிலையிலேயே நம்ம இருக்கணும். அந்த ஒரு ஆன்ம நேயம், ஒருமைப்பாட்டு உரிமை எப்பொழுதுமே நம்ம வச்சுருக்கணும். அதுதான் இந்த நம்மளுடைய வந்து உணர்வு நுட்பமாகி உள்ளே போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த பாடல் மூலமாக அதான் சொல்கிறாங்க. திருவருட்பா எல்லாத்துலேயுமே அதான் சொல்லிட்டு வராங்க. நம்ம வந்து எப்போயுமே வந்து என்ன பண்ணணும், அதனால தான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. கடவுளை அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யம் ஒரு வழியில் தான் போய் பெற்றுக்கொள்ள முடியுன்றாங்க. மற்றவங்கள்லாம் அந்த சிற்சபை வரைக்கும் வந்து அந்த வாயிலே நிற்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அவங்க பயின்று வராதனால அந்த அந்த உள்ளே போகிறதுக்கான சாவி அவங்களுக்கு கிடைக்கல. ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் அந்த திறவுகோல் அப்படின்றாங்க. அந்த திறவுகோலை பெற்றிருந்தால் தான் திறந்து உள்ளே போக முடியும். அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெறணும் அப்படின்னா நம்ம வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பயின்று தான் வரணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரி, சொன்னவங்க இந்த பொற்சபை சரி இப்படி சொன்னாங்கல்ல. வள்ளல் பெருமான் வந்து வடலூரில் வந்து எப்படி ஞான சபை அமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிற்சபை பொற்சபை அப்படின்னு சொல்லி கீழே தரையில் வந்து அமைச்சு நடுவில் மேடை மேலே வந்து சத்திய ஞான சபையை அமைச்சிருக்காங்க. அதில் வந்து வெட்ட வெளியை குறிக்கிறதுக்காக கண்ணாடி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடிக்கு அப்புறம் என்ன இருக்குது, அதுதான் வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சிதம்பர ரகசியம் எல்லாரும் மறைச்சு வச்சுருந்தாங்க. வள்ளல் பெருமான் தான் வந்து ஓப்பனாக வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த வெட்ட வெளிக்கு அப்பால் அந்த அருட்பெரும் ஜோதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை புறத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து அகத்தில் பார்க்கணும். இந்த அகத்தில் வந்து அருள் பெருவெளியில் ஓங்கும் அருட்பெரும் ஜோதியை நம்ம பார்க்கணும். அகத்தில் எங்கே, இந்த சிரசின் மையில் இப்போ நம்ம பார்த்தது மாதிரி, அதாவது இந்த புருவமத்திக்கு உள்ள அந்த உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த அருள் பெருவெளியில் ஓங்கும் அருட்பெரும் ஜோதியை நாம் பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தா தான் மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் அப்படின்றதான் இந்த பொற்சபை நடம், சிற்சபை நடம் அப்படின்லாம் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் பார்க்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இது வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், அந்த ஏற்கனவே நம்ம மெய்மை நெறிக்குரிய சபையினரோடு கூடி தனித்த சிறப்பமைந்த பேரன்பும் உண்மை ஞானமும் நல்லவர்களுக்கு உரிய ஒழுக்கமும் பொய்மையுறாத நல்ல சத்திய வாழ்க்கையும் உடையவனாய். அப்படின்னா என்ன அர்த்தம், சுத்த சன்மார்க்கத்தில் நாம் பயணம் செய்து வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கக்கூடிய நெறிகளை எல்லாம் முறையாக பின்பற்றி வந்தோமே ஆனால் அப்போ அதுலேயே எல்லாமே வந்துடுது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்துடுது, சத்து விசாரம் வந்துடுது, பரோபகாரம் வந்துடுது, எல்லாமே இதில் வந்துடுது. இதையெல்லாம் முறையாக பயன்பற்றி வந்தோமே ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், இந்த நம்ம அப்போ அந்த மாதிரி நிலைமையில் நம்ம எப்படி இருப்போம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டிலே இருப்போம். அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த உணர்வு நுட்பமாகி உள்முகமாக போய் அந்த சிற்சபை நடத்தை நாம் கண்டுகொள்ளலாம். ஏற்கனவே ஞானசிறி பாடல் நம்ம பார்த்தோம். தெரிந்து துய்த்திடுமேன்னு சொல்கிறாங்க. சிற்சபை நடத்தை தெரிந்து துய்த்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் அப்படின்றாங்க. அப்போ இவ்வளோ தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு திருவருட்பா பாடல்லையும் இதை பதிவு பண்ணியிருப்பாங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே நான் வச்சுருந்தேன். அந்த எண்ணம் வச்சிருந்ததுனாலேயும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து கைவிடோம் எனது அருளாட்சியை உனக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை அப்படி சொல்லி அவர் உள்ளேயே கலந்துட்டாங்களாமா அப்படின்னு ஒரு திருவருட்பா பாடலை நம்ம பார்த்தோம். வள்ளல் பெருமான் இந்த அளவுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே ஜீவகாருண்யத்தை அடிப்படையாக தான் வச்சுருக்குது. நம்ம அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வந்து வள்ளல் பெருமான் வச்சுருந்தது மாதிரி சொல்லியிருக்கிற மாதிரி உள்ள ஜீவகாருண்ய ஒழுக்கம் மேம்போக்காக நம்ம புகழுக்காகவும் பேருக்காகவும் மற்றவங்க வந்து நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும், இவர் வந்து இந்த இதில் இருக்கார் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடாது. ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஆன்ம நேயம் ஆன்ம உருக்கம் வரணும். அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து அந்த உருகி அந்த ஜீவகாருண்யத்தில் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த உணர்வு நுட்பமாகும். அதிலிருந்து தான் நம்ம வந்து உள்முகமாக போய் இந்த சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்து கொள்ளலாம். அப்படி துதித்தோம் ஆனால் மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 17வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.